90வது சங்கீதம். இது ஜெபத்தின் சங்கீதம். தேவதாசனான மோசே செய்த ஜெபம். இங்கே மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் தேவரீர் நீரே. அதுதான் இந்த சங்கீதம். யார் நம்முடைய அடைக்கலம் சொல்லுங்களேன். நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? தலைமுறை தலைமுறையாக நம்முடைய ஜீவனை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வாசஸ்தலத்திலே வைத்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டதுண்டானால் உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனிடத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே தேவனுடைய ராஜ்யம்தான், பரலோகம்தான், சீயோனின் நகரம்தான் தலைமுறை தலைமுறையாக நமக்கான வாசஸ்தலம். வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்கள் ஜீவன் எப்பொழுதோ என்னிடத்திலே வந்துவிட்டது, அது என்னிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யதார்த்தத்தில் நீங்கள் எப்பொழுதோ என்ன செய்து விட்டீர்கள்? மரித்து விட்டீர்கள். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பிரதர், நாம எப்பவோ மரித்து விட்டாச்சுன்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா இன்னும் நாங்க உயிரோட தானே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வி சாதாரணமாக எழுவதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தபோது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நம்ம எல்லோரையுமே கூட கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட வைத்ததினால்தான், அவர் மரித்ததன் மூலமாக அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாமே கூட அகற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தார். உண்மையாக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் நானும் நீயும் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார்? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார் என்பதினாலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருக்குள் தேவன் நம்மை வைத்திருந்ததாலே நாமும் கூட சிலுவையில் அறையப்பட்டோம். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருக்குள் நாம் இருந்ததால் தான் நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே மீண்டும் எழுந்தார். அவருக்குள் நாம் இருந்தபடியினாலே நாமும் திரும்ப எழுந்தோம். இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்கிறார். நம்முடைய ஜீவன் எங்கு இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. இயேசு அங்கே இருக்கிறார். நம்முடைய ஜீவனும் பரலோகத்தில் தான் இருக்கிறது. அதைத்தானே வேதம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுப்பப்பட்டது உண்டானால் உங்களுடைய ஜீவனும் பரலோகத்திலே கிறிஸ்துவுடனே கூட வைக்கப்பட்டுள்ளது. இப்ப சொல்லுங்களே பார்க்கலாம், உங்கள் எத்தனை பேருடைய ஜீவன் பரலோகத்தில் வைக்கப்பட்டது? கையெழுத்துங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக எனக்காக பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கே ஆண்டவராய் இயேசு செலுத்தியிருக்கிறார். எதை செலுத்தினார்? கிரயம் செலுத்தியிருக்கிறார். அந்த கிரயம் என்ன? வெள்ளி அல்ல, பொன்னும் அல்ல, தூய்மையான தம்முடைய இரத்தத்தை சிந்தி உனக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலே நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கான இடத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கவனிங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இன்னைக்கு வாங்கணும்னா அந்த ஏரியாவின் அடிப்படையில் அதில் ரேட் இருக்கும், அப்படித்தானே? ஹைதராபாத், சென்னை மாதிரி பெரிய சிட்டிகளில் இடத்தோட விலை ஒரு மாதிரி இருக்கும். அந்த சிட்டிகளோட அவுட்டரில் நம்ம போய் வாங்கணும்னா அந்த இடத்துல விலை வேற மாதிரி இருக்கும். ஆனால் பரலோகத்தில் நமக்கான ஒரு இடத்தை நாம வாங்கணும்னா யோசிச்சு பாருங்க, நம்மளால வாங்க முடியுமா? சான்ஸே இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா கூட பரலோகத்திலே நாம் தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு அரை அடி இடம் கூட நம்மளால வாங்கவே முடியாது. ஏனென்றால் பரலோகம் என்பது மகா பெரிய தேவன் வாசம் பண்ணுகிற மகா பெரிய இடம். ஆனால் அந்த மகா பெரிய இடத்திலே, பரலோகத்திலே தேவன் உனக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி யுகயுகமாய் தலைமுறை தலைமுறையாய் அனுபவிப்பதற்கு அவரும் கிரயம் செலுத்தி இருக்கிறார். என்ன கிரயத்தை செலுத்தினார் என்றால், பேதுரு எழுதின 1வது நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 18ஆம் வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும், நல்லா கவனிங்க, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய, கவனிங்க, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக
தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கவனிங்க, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வெள்ளியினாலோ பொன்னினாலோ மீட்கப்படவில்லை. தேவன் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்கவில்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய மேலான இரத்தத்தினாலே நமக்காய் கிரயம் செலுத்தி இந்த பாவ உலகத்திலிருந்தும் இந்த பாவம் நிறைந்த நம்முடைய கிரியைகளினாலே நமக்கு வரவேண்டிய சிட்சையிலிருந்து அவர் நம்மை தப்புவித்து உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையுமே கூட தம்முடைய ராஜ்யத்தில் நாம் நித்திய காலம் ஜீவிக்கும்படியாக நமக்கான கிரயமாக அவர் தம்மை தாமே அன்று அர்ப்பணித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அருளிச் செய்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் ஒருவேளை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாயென்றால் மரித்ததற்கு பிறகு நீ பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக காணப்படுவதற்கான சான்ஸ் இல்லவே இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய ஜீவனை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நான் மரிக்கிற மறுக்ஷணத்திலிருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் வாழ்வேன் என்ற நம்பிக்கை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, கையை வைத்துங்கன்னு சொன்னப்போ கைகளை தென்னை மர உயர்த்துனீங்க. நான்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என் ஜீவன் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை கையெழுத்துங்கன்னு சொன்னா எல்லாம் கையை உயர்த்துனீங்க. ஆனா அது என்னமோ கொஞ்சம் சந்தேகம்ல. 1% கூட சந்தேகம் தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக நீ உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றால் தேவன் உன்னையும் என்னையும் நம்மையும் தம்முடைய குமாரத்திகளாக முத்திரித்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் தலைமுறையாய் நாம் அவருடைய வாசஸ்தலத்திலே அடைக்கலமாவோம். மோசே சொல்லுகிறான், கர்த்தாவே, தலைமுறையாக தேவரீர் நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். நீர்தான் எங்கள் அடைக்கலம், வாசஸ்தலம். இந்த பூமி எங்களுக்கு வாசஸ்தலம் அல்லவே அல்ல. கொஞ்சம் கவனிங்க, நம்மள சில பேருக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, இந்த பூமியில நாம என்னவோ யுகமா அப்படியே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம என்ன செஞ்சாலும் சரி, நாம இங்கேதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துகிட்டே இருப்போம். அது என்னமோ அப்படி ஒரு எண்ணம். ஆனா எப்ப துட்டுக்குன்னு புட்டுக்குவோமோ யாருக்கும் தெரியாது. தெரியறதுக்கான சான்ஸும் கிடையாது. இன்று எதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோமோ, எவைகளை வாங்க வேண்டுமென்று, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று, எவைகளை அனுபவிக்க வேண்டுமென்று காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் தூங்க போற வரைக்கும் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது ஒருவேளை எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ பிரயாசப்படுகிறாய்? எதற்காக அல்லும் பகலும் கிடந்து உழைக்கின்றாய்? எதற்காக அநியாயமாக சம்பாதிக்கிறாய்? எதற்காக அக்கிரமமாக சம்பாதிக்கிறாய்? எதற்காக அநியாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக பேங்க் பேலன்ஸை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? எதற்காக சொத்து சுகம் என்று எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஒரு முறை சிந்தித்து பாரு, எதற்காக? இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு நாளைக்கு காலையில் ஒருவேளை நீ எழலன்னா இதெல்லாம் என்னாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் கூட வருமா? அதை எடுத்துட்டு போக முடியுமா? அன்பு சகோதர சகோதரியில ஒரு முறை நாம் மனதார இதை, அதாவது நம்முடைய எண்ணத்திற்குள் அதை என்டர் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? கவனிங்க, அதை இந்த உலகத்திற்கு நான் எதையுமே, சொல்லுங்க பார்க்கலாம், எதையும் கொண்டு வரவில்லை. எதையுமே கொண்டு வரவில்லை. போகும்போதும் கூட ஒன்றையும் கொண்டு போகப் போவதில்லை. எனவே அப்படி எடுத்துக்கொண்டு போகாததற்காக எதற்கு இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? எதற்காக அதன் பின் ஓட வேண்டும்? என்னுடைய மனதில் அநேக ஆசைகள் உண்டு, அநேக எண்ணங்கள் உண்டு. ஆனால் அந்த ஆவல்கள், அந்த ஆசைகள், நான் கேட்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மை அவை அக்கிரமத்திற்குள்ளாகவோ அநீதிக்குள்ளாகவோ பரிசுத்தமின்மைக்குள்ளாகவோ கொண்டு போகும் என்பது நல்லதல்ல.
நீ உலகத்திற்கு எதையும் கொண்டு வரவில்லை, இங்கிருந்து எதையும் கொண்டு போகவும் போவதில்லை. நாம் இந்த உலகத்திலே வெறும் யாத்ரீகர்கள் மட்டும்தான். ஒரு நிலையான வாசஸ்தலம் ஒன்று இருக்கிறது என்றால் அது எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. அது பரலோகம்தான். கர்த்தாவே, தலைமுறை தலைமுறையாக எங்கள் அடைக்கலம் தேவரீர், நீரே. தலைமுறை தலைமுறையாக அவர்தான் நம் அடைக்கலம் என்றால் வேதம் கூட சொல்லுகிறது, ஆகாயம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று. ஆகாயத்திலே அவர் இருக்கிற போது கவனிங்க, அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஆகாயத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால் நம்முடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? அதுவும் அங்கேதான் இருக்கிறது. அங்குதான் நமக்கான ஸ்தலம் இருக்கிறது என்கிற போது இந்த பூமியிலிருந்து நாம் எதையுமே கொண்டு போகவும் முடியாது என்கிற உண்மையை அறிந்து கொள்ளுகிற போது, எதற்காக உன்னுடைய இந்த முயற்சிகள் எல்லாம்? எதற்காக இன்று உன்னுடைய போராட்டம் இருக்கிறது? எதன் பின்னால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில உண்மையான உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய போராட்டம் இவைகள் உனக்குள் இல்லாவிட்டால் நீ கட்டாயமா நீதியாக வாழ்வாய். மனுஷனுக்கு தேவையானது என்னங்க? திருப்பி திருப்பி எப்படித்தான் புரட்டி பார்த்தாலும் மனுஷனுக்கு தேவையானது 3. அது உண்ண உணவு, எஸ், உடுத்துவதற்கு உடை, உறங்குவதற்கு ஒரு நிழல். கொஞ்சம் சிந்தியுங்களேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, 6 அங்குல பிளேட்ல தான் சாப்பிடணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, மேலே ஷர்ட்டு கீழே பேண்ட், அவ்வளோதானே? ஆமாம் சகோதரிகளே சொல்கிறேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அந்த பஞ்சாபி சுடிதான், இல்லைன்னா நம்ம ஒரு சாரி, அவ்வளோதானே? இல்லை பிரதர், எவ்வளவு பணம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு மீட்டர் சாரி கட்டுவேன். சான்ஸ் இருக்காங்க. அப்போ உங்கள் சாரி ஒரு 5 மீட்டர் இருக்குமோ 6 மீட்டர் இருக்கும், அது எனக்கு தெரியாதானா? எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, ஜென்ஸ்னா ஷர்ட்டு பேண்ட்டு, சகோதரிகளுக்கு சாரி அல்லது சுடிதார், அவ்வளோதானுங்க இல்லையா? எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, ஒரு 6 அடி நீளத்தில் கட்டல், அவ்வளோதானே? பணம் நிறையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரயில் நீளத்துக்கு ஒரு படுக்க போடுமா என்ன? யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமாங்க? சாத்தியமே இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஜான் வயிற்று நிரப்புறதை தவிர பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட முடியும்? சாத்தியமாங்க? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, ஷர்ட்டு பேண்ட்டு மீறினா இந்த மாதிரி ஒரு பிளேசரு, செத்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி 6 அடி பெட்டி, அவ்வளோதான். இதை தவிர வேற என்னங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீச்சல் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. ஒரு 7 அடி ஆழம் இருக்கிற ஆறா இருக்கலாம், அல்லது சின்ன வாய்க்காலா இருக்கலாம், அல்லது ஒரு 10 அடி ஆழம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது போதுமா உங்களுக்கு நீந்தறதுக்கு? போதுமா? போதாதா? தாராளமா போதும். இப்போ ஒரு 10 அடி ஆழம் இருக்கிற வாய்க்கால நீந்தி 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 நேர்த்தியா போறீங்க. இன்னும் 10 அடிக்கு கீழே கூட இன்னும் ஆழம் இருக்கு. சரி, ஒரு 100 அடி ஆழம் இருக்கு. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? 10 அடி ஆழம் இருக்கிற தண்ணீர்ல நேர்த்தியா நீந்திக்கிட்டு போறீங்க. இல்ல, எனக்கு 100 அடி ஆழம் தண்ணீர் இருந்தா தான் நான் நீந்துவேன். 100 அடி ஆழம் இருக்கிற தண்ணீர்ல போய் நீ என்னதான் செய்ய போற யோசிச்சு பாரு. இல்ல 1000 அடி ஆழத்துல இருக்கிற தண்ணீர் தான் நான் நீந்துவேன். சரி, போய் நீந்தி என்ன செய்ய போற? 6 அடி தாண்டிட்டா உனக்கு வேற எதுவும் கிடைக்காது இல்லையா? அப்படித்தானே? அங்கிருந்து நீ நீந்தித்தான் ஆகணும். உயிர் பிழைக்க நீச்சல் அடிச்சே ஆகணும். அது 6 அடி ஆழம் இருந்தா என்ன, அல்லது 10 அடி ஆழம் இருந்தா என்ன, 1000 அடி ஆழம் தான் இருந்தா என்ன, இன்னும் பல கிலோமீட்டர் ஆழம் இருந்தானே, இதுல டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா உனக்கு? ஆக்சுவலா தேவையானது எவ்வளவு? ஒரு 6 அடி ஆழத்துக்கு தண்ணி இருந்தா போதும் நீந்தறதுக்கு. அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே வேஸ்ட். இந்த கிண்ணத்துல மட்டன் பிரியாணி, இந்த கிண்ணத்துல சிக்கன் பிரியாணி, இந்த கிண்ணத்துல பிரான் பிரியாணி, இந்த கிண்ணத்துல ஃபிஷ் பிரியாணி, இப்படி என்னென்ன பிரியாணி இருக்கோ கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. டைனிங் டேபிள் ஃபுல்லா விதவிதமான கிண்ணங்கள், விதவிதமான டிஷ்ஷஸ், என்னென்னலாமோ இருக்கு. ஆனா உன்னால எவ்வளவு சாப்பிட முடியும்? உன்னுடைய ஒரு ஜான் வயிறு நிரம்பியதற்கு பிறகு அந்த டேபிள்ல அந்த கிண்ணத்துல எவ்வளவு இருந்தாலும் சரி, அதனால உனக்கு உபயோகம் இல்லவே இல்லை. ட்ரை பண்ணி பாரு. நான் ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையில வயிறார, அதாவது வயிறு முட்டை சாப்பாடு சாப்பிட்டேங்கிற சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவுன்னு அவ்வளவு குறைவுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சதீஷ்குமார் பிரதர், நீங்க கடந்த 10 வருஷமா ஒரே மாதிரி இருக்கீங்க பிரதர், எந்த மாற்றமுமே கிடையாது.
என்று என்னை பார்த்து சொல்லுவார்கள். தயவு செஞ்சு கவனிங்க. நீ போஜன பிரியனாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வாய்க்கு என்ன செய்யணும்? கத்தி வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த வயிறு அப்படிங்கிறது ஒரு மிக்ஸி மாதிரிங்க. நீங்க சாதாரணமா ஒரு மிக்ஸிக்குள்ள ஏதாவது மாவு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்துறமா இல்லையா? அது உள்ள போய் நல்லா சுத்துறதுக்கு கொஞ்சம் கேப் வேணுமா இல்லையா? அப்படி கேப்பே கொடுக்காம மிக்ஸி ஃபுல்லா நீங்க மாவை போட்டுட்டு அதோட கேப்பையும் மூடிட்டு ஆன் பண்ணீங்க அப்படியே நின்று போயிடும். அப்படித்தானே? உள்ளுக்குள்ள அது சுத்தாது, அப்படியே நின்று போயிடும். நம்ம அவங்கள சில பேர் எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னா இது வரைக்கும் சாப்பிடுவாங்க. தப்பி தவறி விக்கல் ஏதாவது இருந்தா உள்ள போன எல்லாம் திரும்ப வரும், திரும்பவும் கப் சிப்னு அதை மென்ன திரும்ப மறுபடியும் உள்ள தேடுவாங்க. காரணம் என்ன யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள பிளேஸ் இல்லைங்க. சகோதர சகோதரிகளை நான் சொல்ல வந்தது என்னன்னா, எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ சாப்பிட முடிந்தது மட்டும்தான், அதாவது ஒரு ஜான் வயிறு நிரம்புற அளவுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். மற்றதெல்லாம் வேஸ்ட். ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? 30 மீட்டருக்கு அப்படியே அந்த பண்டில் நீ வாங்கிக்கிட்டாலும் உனக்கு ஷர்ட்டுக்கு தேவையானது எவ்வளவு தேவையோ, அதாவது 2 மீட்டரோ அல்லது 2.5 மீட்டரோ, அது உடம்ப பொறுத்து அந்த அளவு துணிலாம் ஷர்ட் தைச்சுக்க முடியும். எவ்வளவு ஆழமான தண்ணீர் இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது நீச்சல் அடிப்பதற்கு எவ்வளவுங்க? 6 அடிக்கு தண்ணி இருந்தா போதும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனை கோடி? கேட்டோடனே சில பேருக்கு நெஞ்சு அப்படியே நின்று போயிடும். 100 கோடி ரூபாய் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்ப நீ என்ன செய்வ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பணம் 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 பணங்கிறல்ல, கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 100 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியாது. பிபியை கூட்டிக்கிறத தவிர, பயத்தை அதிகரிச்சுக்கிறத தவிர, எவன் எப்ப கொல்லுவானோ அப்படிங்கிற கலக்கத்தை பெருக்கிக் கொள்வதை தவிர நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க? சகோதர சகோதரிகளே, இந்த பூமி மீது நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் நினைவில் வைத்துக்கொள், உனக்கு தேவையானது வயிறு நிறைய உணவு, சரீரத்தை மறைக்க உடை, இருப்பதற்கு ஒரு நிழல். இது போதும், அவ்வளவுதானே? இதுக்கு முஞ்சி உனக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, அதனால ஆக்சுவலா பிரயோஜனம்ங்கிறது இல்ல. ஆனால் எப்பொழுது நீ இவற்றிற்கு மிஞ்சி அதிகப்படியான ஆசையை, கோரிக்கைகளை வைக்கிறாயோ, அவைதான் உன் வாழ்க்கையில் உன் நிம்மதியை இழக்கச் செய்துவிடும், பரிசுத்தத்தை இழக்கச் செய்துவிடும், தூய்மையை இழக்கச் செய்துவிடும். தூய்மை, பரிசுத்தம் இவை இரண்டும் இல்லாத போது அது சமாதானம் இல்லாதபடி செய்துவிடும், நிம்மதி இல்லாதபடி செய்துவிடும். எனவே பக்தன் இவ்விதமாய் கேட்கிறான், கர்த்தாவே என்ன தனமுள்ளவன ஆக்கிடாதீங்க, வயிறு நிறைந்ததற்கு பிறகு தேவன் யார் என்று ஒருவேளை கேட்டு விடுவேனோ என்னவோ. என்னை தரித்திரனும் ஆக்க வேண்டாம், ஒருவேளை நான் திருட்டு ஏதாவது செய்து உன் நாமத்தை அவமதித்து விடுவேனோ என்னவோ. தேவையான அளவுக்கு மாத்திரம் எனக்கு தந்தால், அதாவது உண்ணுவதற்கு உணவு, உடுத்திக் கொள்வதற்கு உடை, உறைவிடமாய் ஒரு நிழல், இவைகளிருந்த போதாண்டவரே, இந்த பூமியிலே நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன். எல்லாவற்றையும் சொல்ல காரணம் என்னவென்றால், சபையே, இந்த பூலோகம் நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ் அல்லவே அல்ல. சொல்ல போனால் இது ஒரு சத்திரத்தை போன்றதுதான். கவனிங்க, பூமி என்பது நமக்கு சத்திரம் மட்டும்தான், மறந்துவிடக்கூடாது. நான் முடிக்கிறேன். ஒரு யாசிக்கிற நபர் ஒரு நாள் எப்படி வந்தாரோ தெரியாது, ஒரு ராஜாவினுடைய அரண்மனை வளாகத்திற்குள் ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டார். அப்படி போய் படுத்த போது கவனிங்க, அதை உடனே கவனித்து விட்ட சேவகர்கள் அல்லது அங்கிருந்தே காவற்காரர்கள் உடனே ஓடி வந்த அந்த யாசகரை அப்படியே தூக்கிட்டாங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வந்தது இல்லாம அங்க போய் மூலையில படுத்துங்கிறியான்னு சொல்லி அவனை பிடித்து எழுப்பி அப்படி இந்த ஷோல்டரை உடைக்கிறதுக்கே ட்ரை பண்ணாங்க. இதுக்கிடையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா உடனே அவங்களை நிறுத்த சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்லி, வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொன்னா கூட்டிட்டு வந்தாங்க. உடனே ராஜா அந்த யாசிப்பவரை பார்த்து இப்படி கேட்டாரு, ஏப்பா, இது ராஜாவுடைய அரண்மனையா? இது ராஜா வாசம் பண்ணுகிற பேலஸ்யா? இது என்ன சத்திரம்னு நினைச்சியா? நீ சத்திரத்துல படுக்கிற மாதிரி நீ இங்க படுத்துட்டு இருக்கியா? இது ராஜாவுடைய பேலஸ் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாதானே என்று பயங்கரமாக கத்தி அவனை திட்டி, சத்திரம் நினைச்சியாடா, சத்திரம்னு சொல்றியாடா அப்படின்னு கேட்டு திட்டின போது அந்த பிச்சைக்காரன் இப்படி சொன்னாரு, ஐயா, சத்திரம் சத்திரம் அப்படின்னு சொல்றீங்களே, சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். சத்திரம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தங்கி இருந்து போற இடத்துக்கு பேர் தான் சத்திரம். அப்படியா ராஜா? ஆமாயா ராஜா, இந்த மகா பெரிய இந்த பேலஸ்ல 100 வருஷத்துக்கு முன்னால யார் இருந்தாங்க ராஜா அப்படின்னு கேட்டான்.
எங்க பாட்டன் இருந்தாரியா, இப்ப அவர் இருக்காரா ராஜா? இல்லையா, அவரு இங்க இருந்துட்டு போயிட்டாரு. அப்போ அவருக்கு அப்புறம் இந்த பெரிய பேலஸ்ல யாரு இருந்தாங்க? அதுக்கப்புறம் தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அப்பா இருந்தாங்க. சரி, இப்ப உங்க அப்பா எங்க இருக்காரு? இல்லடா, அவரும் கொஞ்ச நாள் இங்க இருந்து ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப இங்க இருக்கிறது நான் தாண்டா இருக்கேன். அப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் என்னோட பிள்ளைங்க இருப்பாங்க. சத்திரம்னா என்னன்னு சொன்னீங்க? வந்து தங்கி போற இடம். அதுதானே ராஜா இந்த அரண்மனையும். பேலஸ் பேலஸ் பேலஸ்னு சொல்றீங்களே, உங்க பார்வைக்கு அது பேலஸ், என் பார்வைக்கு சத்திரம் தான். ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க சத்திரம்னா வந்து தங்கி போற இடம்னு. உங்க தாத்தா இருந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா இருந்தாரு, அவரும் போயிட்டாரு. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்களும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க வருவாங்க, அவங்களும் கொஞ்ச காலம் தங்கி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கு நீங்க அரண்மனைன்னு பேர் வைங்க, மாளிகைன்னு பேர் வச்சுக்கோங்க, இன்னும் எப்படி பூலோகன்னும் பேர் வச்சுக்கோங்க. இது ஒன்லி வந்து தங்கி போகிற இடம்தான், டெம்பரவரியான இடம்தான். இது ஒரு சத்திரம்தான். அந்த பிச்சைக்காரன் சொன்னது ராஜாவுக்கு புரிந்தது. ராஜாவுடைய மாளிகை என்கிறேன், ராஜாவுடைய பேலஸ் என்று சொல்கிறேன். ஆனால் இந்த யாசகன் சொன்னதுதான் ரொம்ப கரெக்ட். என்ன, ராஜாவுடைய அரண்மனையாக இருந்தாலும் ராஜாவுடைய மாளிகையாக இருந்தாலும் இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் சத்திரம் தான். நீ ஈசிஆர்ல உன் வீட்டை கட்டிக்க, இல்ல ஏதாவது ஒரு ஹைடெக் சிட்டி பக்கத்துல டெக்னிக்கோட பெரிய வீடு கட்டு, அல்லது நீ எங்க வேணுனாலும் ஒரு பேலஸே கூட கட்டு. கவனி, அதெல்லாம் சத்திரம் தான். கொஞ்ச காலம் அங்க தங்குவே, அதுக்கப்புறம் போயிடுவேன். கவனி, கொஞ்ச காலம் இருந்து போவாயே தவிர உனக்கு ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னவென்றால், தலைமுறை தலைமுறையாக நீ வாசம் பண்ணுவதற்கான உன் அடைக்கலம் என்றொன்று இருக்கிறது. என்ன அந்த அடைக்கலம் என்றால், மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற உம்முடைய ஸ்தலம்தான் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்க போகிற எங்களுக்கான ஸ்தலம். தலைமுறை தலைமுறையாய் நீ தேவனோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு மார்க்கம், அதாவது இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் அதுதான் அதற்கான மார்க்கம். நீ செய்த உன்னுடைய பாவங்களுக்கு, நீ செய்த உன்னுடைய தவறுகளுக்கு அவர் சிட்சையை ஏற்றுக்கொண்டதினாலே உனக்கு இனி எந்த சிட்சையும் இல்லை என்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவை உன்னுடைய இரட்சகராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால், கவனி, உன் பெயர் பரலோகத்துக்கு போவோர் லிஸ்டிலே கட்டாயம் இடம்பெறும். இப்ப என்னுடைய கேள்வி, எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்ற லிஸ்ட்ல என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவோர் கையை உயர்த்துறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் தனமோ கனமோ ஒருவேளை எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்திலே ஆண்டவரே பிறருக்கு இருப்பதை போல பேங்க் பேலன்ஸ் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் என்பது அது உம்முடைய வாசஸ்தலம்தான். அங்கே எங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். இந்த உலகம் என்பது வெறும் சத்திரம் மட்டும்தான். இதை நாங்கள் ஒருவேளை எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும், இந்த பூமியிலே பேர்பட்ட இருப்பிடத்தை நாங்கள் கட்டிக்கொண்டாலும் அதெல்லாமே ஒன்லி சத்திரம் மட்டும்தானே. எனவே ஆண்டவரே, எதையுமே கொண்டு வராத நாங்கள் எதையும் கொண்டு போகவும் போவதில்லை என்கிற யதார்த்தத்தை எங்கள் இருதயத்திலே, எங்கள் நாடி நரம்புகளிலே ஆண்டவரை ஏற்று எங்களிடம் உள்ளவைகளை கொண்டு அதில் திருப்தியாய் வாழ்ந்து, இல்லாத தேவையற்ற பொல்லாத ஆசைகளோடு கூட எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாமல், பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளாமல், முடனான ஐக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல், நிர்மலமான மனசாட்சியை கெடுத்துக் கொள்ளாமல், ஆண்டவரே, உண்ணுவதற்கு உணவு, உடுத்திக் கொள்ளுவதற்கு உடை, உறைவிடமாக ஒரு நிழல் அது இருந்தால் போதும் ஆண்டவரே. இந்த சத்திரத்தை விட்டு பிரிந்து என்றாவது ஒரு நாளில் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு வந்து சேருவோம். அங்கே யுகயுகமாய் உம்மோடு இருக்கப் போகிறோம். அது ஒரு மகா பெரிய ராஜ்யம், பொன்னான வீதிகளை உடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நித்திய காலமாய் வாழ்கிற பாக்கியத்தை அற்பமான, ஒன்றுமே இல்லாத அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்காக ஆண்டவரே அவற்றை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. எனவே இதர் முதற்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.